அன்பு மக்களே, சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் பேசுறேன். உங்க அஸ்ட்ரோ தமிழ் ஏஏ யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, கொடுத்த கடன் திரும்பி வர பைரவர் வழிபாடு எப்படி செய்யறதுன்னு தான். கடன் கொடுத்துட்டு அது திரும்பி வராம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பரிகாரம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கால பைரவர் வழிபாடு செய்யணுங்க. இதை எப்படி செய்யணும்னு பாப்போம். முதல்ல உங்க வீட்ல இருக்கிற பைரவர் படத்துக்கு முன்னாடி ஒரு பித்தளை தாம்பாளத்துல பச்சரிசிய நல்லா பரப்பி விடுங்க. அதுக்கு மேல ஒரு புது அகல் விளக்க வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்துங்க. அப்புறம் சிவப்பு கலர் திரிய போட்டு அந்த அகல் விளக்க ஏத்துங்க. விளக்கேத்துனதும் அந்த விளக்குல 7 கருப்பு மிளக போடுங்க. பைரவருக்கு செவ்வரளி, செம்பருத்தி மாதிரி சிவப்பு கலர் பூக்களை வாங்கி சாத்துங்க. விளக்கை ஏத்தி முடிச்சதும் பைரவரை மனசுக்குள்ள நல்லா வேண்டிக்கிட்டு என் கடனெல்லாம் திரும்பி வரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இல்லனா வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரத்துல செய்யலாம். தொடர்ந்து 11 வாரம் 11 செவ்வாய்க்கிழமைகள் இல்லனா வெள்ளிக்கிழமைகள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு வாரமும் தாம்பாளத்துல இருக்கிற பழைய அரிசிய மாத்திட்டு புது அரிசி போடுங்க. பழைய அரிசிய பிரசாதமா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன பலன் கிடைக்கும்னு கேக்குறீங்களா? இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சா பைரவரோட அருளால நீங்க கொடுத்த கடன் எல்லாம் திரும்பி வரும். உங்க பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து பணவரவு நல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட மனசு ஒருமுகப்படுத்தி செய்யணும். கூடவே உங்க முயற்சியும் ரொம்ப முக்கியம். மகாஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அஸ்ட்ரோ தமிழ் ஏஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.